அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இன்னைக்கு ஸ்டோரியை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம கதைக்கு வருவோமா? ஆனால் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கான நாள் இன்னைக்கு தான் வந்துருக்குது. ஏன்னா முடியல, என்னால் அடக்கி வைக்க முடியல. ஒருத்தவங்க பேசுறது கேட்டோம், அதனால் தனித்தனியாக ஒருத்தவங்க பதில் சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கு இந்த வீடியோ மூலமாகவே பதில் சொல்லிடலாமே. இது என்னோட அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணலாம். அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலையா? அம்மா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி கல்யாணம் ஆகிட்டு வச்சோங்க, 2வது மாதத்துலேருந்தே இது விசேஷம் இருக்கான்னு கேட்டு உயிரை வாங்கிடுறீங்க. சரி, சப்போஸ் உடனே சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் வருஷம் நாள் கழிச்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு வருஷ கணக்கில் கூட கழிச்சிருக்கும். சரி ஏதோ ஒரு குழந்தை, முதல்ல சொல்லிங்க ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா போதும், ஏதோ ஒரு குழந்தை நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி முதல் குழந்தைய பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்கிறீங்க. சரி அதுவும் பொண்ணாயிட்டுன்னா, ஐயோ இதுவும் பொண்ணா பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இருக்கட்டும் இன்னொன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பொண்ணாயிட்டுன்னா, சரி உங்களுக்கு வசதி இப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அது வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ அம்மா என்னால் முடியல. நான் இதெல்லாம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு செவனேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். இல்லை முருகான்னு சொல்லி உட்காந்துருந்தேன், முருகன் கோயில் தான் போயிருந்தேன், முருகான்னு சொல்லி உட்காந்துருந்தேன். அப்போ என் பிள்ளைங்க என்னென்ன விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம கோயில் இந்த பெருமாள் கோயில் சன்னதிக்கு அந்த பக்கம் சுற்றுறதுக்குலாம் இடம் இருக்கும்ல, அங்கே ரொம்ப டயர்டாகி எல்லாரும் உட்காந்துருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் கோயிலை நான் சாமியெல்லாம் சுற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. அப்போது நான் உட்காந்துட்டு என் 3 பிள்ளைங்க அந்த விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பாட்டியம்மா எங்கள் உள்ளவங்க தெரியல, எந்த ஊரில் இல்லை, அவங்களே நம்மள மாதிரி காலையில் வந்து உட்காந்துருப்பாங்களா இருக்கும், உட்காந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட இது இதெல்லாம் உன் பிள்ளைலாம் ஆகலன்னு கேட்டாங்க. ஆமாம் பாட்டி என் பிள்ளை தான் அப்படின்னு. 3 பொண்ணா உனக்கு அப்படின்னாங்க. உடனே இப்படி பார்த்தேன், ஆமாம் 3 என் பொண்ணுங்க தான், 3 எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு. அச்சோ அப்படிங்கிறாங்க. எனக்கு இது வந்து எனக்கு புதுசு இல்லை, இது எனக்கு புதுசு கிடையாது, இது எனக்கு நான் பழகின வார்த்தை. இப்போ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்மே எடுத்துக்கோங்களேன், நம்ம காண்டாக்டில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காண்டாக்ட் இருக்கவங்க தெரியும் நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியும். காண்டாக்ட் இல்லாதவங்க புதுசாக பார்க்கும்போது அது அவங்களே கேட்குறது தானே, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அவங்கெல்லாம் கூட இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐயோ 3 உனக்கு பொண்ணாயிட்டே அப்படிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் என்ன அந்த மாதிரி சிம்பிள் யாரும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், நான் என்ன மாதிரி கேரக்டருங்கிறது அவங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஐயோ இந்த முதல் 2 குழந்தைங்க பிறந்தப்போ சரி ஓகே அப்படின்னு, சரி நமக்கு பொம்பளை பிள்ளை அது வந்து நம்மளே சரி நம்ம பெண் குழந்தை தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க மனநிலைமை இருந்தால் கூட சுற்றி இருக்கவங்க இருக்காங்க தெரியுமா, ஐயோ இதுவும் பொண்ணாயிட்டு, ஐயோ இதுவும் பொண்ணாயிட்டு, சுற்றி வர முடியல. எனக்கு முதல் பாப்பா பிறந்தப்போ அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும், சுற்றி இருக்கிற ஊருக்காரங்களும் சரி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. 2வது குழந்தை பிறந்தப்போ ஒரு அம்மாலாம் வந்து இதை துக்கம் விசாரிச்சுட்டு போகிற மாதிரி விசாரிச்சுட்டு போச்சு. எனக்கும் தெரியும் ஹஸ்பண்டுக்கும் செம்ம கோவம், அந்த பொம்பளையே போக சொல்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அம்மா சும்மா இருங்க, அம்மா சொந்தக்காரங்க அம்மா பார்க்க வந்தாங்கன்னா அதுக்கு இப்படியா பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, நீ வந்து பொம்பளை உள்ள விட்டு அவ்வளோ நான் பார்த்துக்க அப்படின்ட்டாங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது. 3வது பிள்ளை பிறந்தப்போ சொல்லவா வேணும், ஐயோ என்னென்னலாம் பேசுகிறாங்க, சத்தியமாக முடியல எனக்கு. இந்த உலகம் எவ்வளவோ போயிட்டுருக்கு, உலகம் எவ்வளவோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அவங்க ஃபேமிலியில் அவங்க இதில் 1008 பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு 3 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது ஏன்யா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கிறீங்க, இது என்ன உலக மாநாட்டில் போய் கேட்க வேண்டிய விஷயமா? சரி எனக்கு பொம்பளை பிறந்திருக்கு, உங்களுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க, நீங்கள் எங்கே வருத்தப்படுறீங்க? உங்ககிட்ட வந்து என் பிள்ளைங்க படிக்க வேண்டிய நாங்கள் காசு கேட்க போகிறது இல்லை, என் பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னு ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் வந்து நான் நிற்க போகிறது கிடையாது. உங்கள் சிம்பிள் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்னன்னா என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எங்கள் ஊர்லேயே இருக்கா. அவளுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு, முதல்ல பொண்ணு, 2வது பையன் பிறந்தான். அப்போது அவள் குழந்தை பிறந்தா எனக்கு லேட்டாக தான் தெரியும். அதில் லேட்டானா இப்போது 10 டேஸ் கிட்ட கழிச்சு தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் அப்போ குழந்தைய பார்க்க போவோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் வெளியே வரேன். எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. எங்கள் ஊருக்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க, அதில் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் பார்க்க போகிறேன்ல அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல அவள் கூட 2வது ஆம்பளை பண்ணிட்டேன், உனக்கு தான் 3 பொண்ணாயிட்டுனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரொம்பவே நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் யோசித்தேன், இந்த 2 பொம்பளைங்களே என்னால் தாண்டி போகிறதுக்கு மனசு முடியல. இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட 20 வீடை தாண்டி நான் வீட்டுக்கு போகணும். பார்க்குறவங்களாம் நம்மளை இப்படி தானே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ இப்படி பேசுகிறாங்கன்ட்டு நான் இப்போ தான் அவளுக்கே தெரியும், அந்த வீடியோ பார்க்கும்போது அவளே நினைப்பா நான் பிள்ளைய பார்க்கவே போகல, இப்போ வரைக்கும் பிள்ளைய நான் பார்க்கல. காரணம் யாரு? சுற்றி இருக்கிறவங்க தான். நானே சொல்லுவேன், சுற்றி இருக்கிறவங்க சொல்ல காலையில் வாங்கிக்கலாம்னு சொல்லுவேன். ஒருக்கா சொல்லுவாங்க, 2 பேர் சொல்லுவாங்க, 3 பேர் சொல்லுவாங்க, 4 பேரும் ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தா அது மனசுல ஏறுமா இல்லையா? எனக்காக ஒரு நம்ம அங்கே போய் இப்போ நம்ம போகும்போது நம்ம பின்னாலே அவங்க நம்ம மற்றவங்க இப்படி தானே பேசுவாங்கன்னு தோணும். சப்போஸ் அங்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அவங்க வீட்டில் உள்ள நம்ம நினச்சிப்பாங்களோ, நம்ம வந்து குழந்தைய ஆசையில் தூக்குவோம், ஒருவேளை அவங்க எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்களோ, குழந்தைய பற்றி ஏங்குறேன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நானே பைத்தியக்காரத்தனமாக நிறைய யோசிச்சு இப்போ வரைக்குமே குழந்தைய நான் பார்க்க போகலை. நெக்ஸ்ட் டைம் அதனால் கண்டிப்பாக நான் பார்க்க போயிடுவேன். எந்த நாய் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது. உன்னே ஒன்று சொல்லிக்கிறீங்க, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறதுக்கு அந்த தாய் எந்த அளவுக்கு வேதனை வருவோம். சும்மா நீங்கள் வாங்கிட்டு சொல்லிட்டு இல்லை சந்தை கடையில் போய் கம்பு பையில போட்டால் பிள்ளைய வாங்கிட்டு வரோம் சொல்லுங்கள். 10 மாதம் சுமந்து பெற்று எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு தாய்மார்களும். சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஐயோ இதுவும் பண்ணா போச்சு, அதுவும் பண்ணா போச்சு, ஐயோ அம்மா முடியல. பொம்பளை பிள்ளை தான் என்ன இல்லைங்க, அதுவும் பிள்ளை தானே. ஹாஸ்பிட்டலே பாருங்க, எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு க்யூவில் உட்காந்துட்டு இருக்கான்னு இப்போ அந்த பிள்ளை தெரு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு. குழந்தைக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு, அந்த ட்ரீட்மெண்ட்டு, இது அது இதுன்னு சொல்லி எவ்வளவு எதுக்காக குழந்தை இல்லை, ஏதோ ஒரு குழந்தை எனக்கு இருந்துடாதா
அப்படிங்கிறதுக்காக தானே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன். எனக்கு குழந்தை இல்லாதவங்க மத்தியில விட எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறத சந்தோஷமா தான் நினைச்சுக்கிறேன் நான். எனக்கு ஒண்ணும் பையன் பொறக்க முடியல. பொறந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையன் தான் பொறந்தான். பட் அவன் இப்ப இல்ல. அவ்வளோதான். அதுக்காக இப்படி சிம்பதிலாம் பார்க்காதீங்க. இனிமே சொல்றேன், பார்க்குற இடத்துல யாராவது ஐயோ உனக்கு 3 பொண்ணா போச்சுன்னு யாராவது இனிமே ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். அந்த இடத்துலயே என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசி விட்டுருவேன். இதுவரைக்கும் அமைதியா தான் நான் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே நம்மள இந்த ஆண் குழந்தை, பெண் குழந்தை இத வச்சு நம்மள ஏத்த இறக்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப வேதனை குடுக்குற மாரி தான் ரொம்ப வேதனை குடுக்குது. சத்தியமா என்னால முடியல. இன்னொன்னு கேட்கிறேன் நானு. இப்போ இந்த கேள்விய நீங்க யாராவது ஜென்ஸ்ட்ட கேட்கிறீங்களா? இப்போ அவனுக்கு இது இல்லையே, நீ இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போய், இந்த வேண்டுதல் போடு. சாதாரணமா நான் நார்மலா எனக்கு முருகர் பிடிக்கும். முருகர் இருக்க நான் எப்பவுமே நான் விரதம் இருப்பேன். சஷ்டிக்கு விரதம் இருப்பேன். இது சின்ன வயசுலலாம் இருந்தது கிடையாதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நார்மலுக்கு முருகர் தான் பிடிக்கும். அதுவும் இந்த ஊர்ல இருக்கும்போது நான் சஷ்டி விரதம் வந்து எனக்கு இருக்க பிடிக்கும். உடனே ஆம்பளை பிள்ளைக்காண்டி தான் விரதம் இருக்கிறேன். என்னங்க இது? இல்ல எனக்கு புரியல. ஆம்பளை பிள்ளைக்காண்டி விரதம். இப்போ ஒரு கோயிலுக்கு அடிக்கடி போயிருந்தேன்னா, அவளுக்கு 3 பொண்ணாயிட்டு போச்சு. அதான் ஆம்பளை பிள்ளைக்காண்டி தான் கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ! என்னால என்ன சொல்லனே தெரியல. எது பண்ணாலும் ஆம்பளை பையன் 3 பெண் குழந்தைன்னு சொல்லிடுறோமா? அடுத்து கேட்குறாங்க அவங்க. ஃபேமிலி பண்ணி பண்ணிட்டோம். நான் பண்ணல. உடனே சொல்லிட்டாங்க உடனே, "ஓ! அடுத்த ஆம்பளை பிள்ளைக்காக ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்களோ? நான் ட்ரை பண்றேன், பண்ணாம போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் 4 குழந்தை பெத்துப்பேன், 40 பிள்ளை பெத்துப்பேன். உன் வீட்டு வாசல்ல ஒரு நாள் நிக்க போறதில்ல. சரியா? நான் இப்போதைக்கு குழந்தை பெத்துக்கிற ஐடியாவே எனக்கு இல்ல. பெத்துக்கிறேன் பெத்துக்காம போறோம். உங்களுக்கு என்ன விஷயம்? எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்கு எனக்கு உண்மையிலே பயம். அதனால தான் பண்ணல. நிஜமா நான் அந்த டைம் நான் கொஞ்சம் வீக்கா இருந்தனால டாக்டர் 2 மாசம் கழிச்சு வந்து பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் பசங்க ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு, போச்சு. அப்படியே வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் பண்ணல. எனக்கு பண்ண விருப்பம் இல்ல. எனக்கு பயமா இருக்கு. நான் பண்ணல. அதுக்காக அமல்படுத்துறதுக்காக தான் அப்படி இருக்கானா, சரி அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் நினச்சுக்கோங்க. அத பத்தி கவலையே இல்ல. இன்னொரு தடவ யாராவது நீ இன்னும் ஃபேமிலி பிளானிங் பண்ணலையான்னு யாராவது என்ட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க. சரியா? இது இந்த வீடியோ பார்க்குற என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் எப்படிப்பட்டவன்னு தெரியும். எதுக்காக பண்ணாம இருக்கணும்னு தெரியும். அதுக்காக அத ஒரு காரணமாக்கி அத வச்சு என்ன பத்தி பேசுனீங்க என்ன பண்ண போறீங்க? இத சொல்லுங்களேன். உங்க வீட்ல 1008 வேலை இருக்கும். உங்க பிள்ளைங்கள கவனிக்கணும், உங்க வீட்டுக்காரங்கள கவனிக்கணும். எதுக்கு ஒரு லேடிய பத்தி இன்னொருத்தவங்க ஏன் இப்படி காசிப் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நான் எங்க தான் போயிட்டுருக்கீங்க நீங்கலாம்? அவாவே என்னென்னலாமோ கண்டுபிடிச்சு, என்னென்னலாமோ டெவலப் ஆயிட்டு இருக்குது. நீங்க உட்காந்துக்கிட்டு நான் ஏன் ஃபேமிலி பிளானிங் பண்ணல? அத பத்தி நீங்க தீவிரமா யோசிக்கிறத விட்டுட்டு போங்க. உங்க ஊர்ல போய் ஏதாவது கிணறு இருந்தா வெட்டுங்க. வாய்க்கா தோண்டுங்க. இல்ல உங்க தோட்டத்துல போய் தண்ணி வைங்க. உங்க வேலைய நீங்க பாருங்க. என்ன பத்தி பேசி உங்க பொண்ணான நேரத்த நீங்க வீணாக்க வேண்டாம். சரிங்களா? நான் எதுவும் தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இது என்னோட ஆதங்கம் மட்டும் கிடையாது. இதே என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஆண் குழந்தைகள் இல்லாம பொம்பளை பிள்ளைங்கள வச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்டயும் இதே கொஸ்டின் தானே சமூகம் கேட்குது. சமூகத்த விடுங்க. சொந்தக்காரங்க தான் முடியல. சுத்தி இருக்கிறவங்க பேசுறது முடியல. எங்களால ஒரு ஆம்பளை பிள்ளைய தூக்க முடியல. சப்போஸ் தூக்கி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு குழந்தைங்கன்னா காய்ச்சல் தெரியலாம் வரதான் செய்யும். நம்ம தூக்கு நேரம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொல்லாத கண்ணு பாலுங்கன்னு பட்டுட்டு அதான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம வந்துட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காண்டியே ஆம்பளை பசங்களே இதுவரைக்கும் நான் எந்த ஆம்பளை பசங்களே நான் இன்னும் தூக்கல. வேண்டாம். நம்ம தூக்கி அது ஏதோ ஒரு வயிற்று வலியில இருக்குது அழுதுச்சுன்னா நம்ம கண்ணு வச்சதுனால தூக்குனதுனால தான் அவள் கண்ணு வச்சுட்டா அவள் ஏங்கிட்டா தான் பிள்ளைக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டுக்காண்டி நான் இன்னும் குழந்தைங்க யாரையும் அவ்வளோ நான் தூக்கி வைக்கிறது இல்லை. பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி நான் ஓடி போய் தூக்கி அனுப்பிச்சிப்பேன். அது என்ன தெரியல பொம்பளை பிள்ளை நமக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அதனால அப்படி ஓடிச்சு தூக்கிப்பேன். ஸோ அதனால விட்டுருங்க. இதை பற்றிலாம் யாருமே இனிமேல் பேசாதீங்க. இனிமேல் என்ன பார்க்குறவங்க இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது நான் இதில் கேட்க அந்த கொஸ்டின்ஸ் அது யாரும் கேட்காது என்னன்னு தெரியாது. எந்த லேடிஸுமே கேட்காதீங்க. எந்த லிஸ்ட்டும் கேட்காங்க. என்னப்பா நல்லா இருக்கியா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? படிப்புலாம் நல்லா போதா? ஊர் எப்படி இருக்கு? வீடு எப்படி இருக்கு? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேளுங்களே தவிர அதை தவிர்த்துட்டு மற்றபடி இந்த காசிப் பேசுறது, இந்த இறக்கம் காட்டுறது வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க. அது நல்லா இருக்கா சொல்லிட்டேன். ஒரு பொண்ணோட மனசை கஷ்டப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக நீங்களும் ஒரு சில சிரமங்களை அனுபவிப்பீங்க. சரிங்களா? அதனால யாருமே இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இன்னொன்று பாவம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏன்னா நான் சுற்றி நிறைய பேருக்கு பார்த்துட்டு வரேன். ஒருத்தங்க வீட்டிலலாம் நான் 5 ஆம்பளை பசங்க இருந்தோம். இப்போவும் அந்த அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த பொம்பளை பிள்ளை 2 பேர்லாம் மாறி மாறி வந்து அந்த தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு போகிறாங்க. ஆம்பளை போய் ஒரு நாள் கூட வந்து எட்டி பார்க்கலாம் தாத்தா பாட்டியை. அந்த தாத்தா படுக்கையில் கிடக்குறாங்க. எல்லாம் படுக்கையில் தான். ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணால் கூட மறு நிமிஷமே கையில் இருக்கிற காசை வாங்கிட்டு போயிடுறாங்க ஆம்பளை பையங்க. நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். அதை பார்க்கும்போது நல்ல வேளை கடவுள் நமக்கு ஆம்பளை பையனை தரல. நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேனே தவிர எனக்கு பொம்பளை பிள்ளை பதினஞ்சு நான் ஒரு நாள் வருத்தப்படல. உண்மையை சொல்லணும்னா 3வது பொம்பளை பிள்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப என்ன அறியாமல் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது ஏன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். விளையாட்டு வீட்டு போய் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா வச்சிருக்கேன் அந்த மாதம். அப்போ நான் பிறந்த கொண்டாடில் தீபாவளி பார்த்துக்கோங்க. அந்த தாத்தா சொல்றாரு, ஆம்பளை பசங்க தான் வெடிலாம் வெடிப்பாங்க, பொம்பளை பிள்ளைல என்னத்த வெடிலாம் வெடிச்சாவே அப்படின்னாவே. இவருக்காகவே வச்சிருக்கேன் நான். என் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாகட்டு இவங்க கையில் ஆட்டோ பொம்மை கொளுத்து அது தாத்தா மேலே அந்த தாத்தா இன்னும் 4 வருஷம் நல்ல உயிரோடு இருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா என் 3 பிள்ளைங்க வந்து ஒன்று போல் அது மேலே வெடி தூக்கி போடணும். நான் அவர் முன்னாலே சொல்லிட்டு வந்தேன். நான் தாத்தா நீ உட்காந்துக்கிட்டே இரு, என் பிள்ளைகள் வந்து உன் மேலே ஒரு நாள் இதை அடுத்த டேபிள் வந்து வெடி தூக்கி போடாங்க இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி ஐயோ முடியல. சிட்டிலலாம் இப்படி இருக்காங்க. கிராமத்துலலாம் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. முடியல ஐயோ. அதான் இதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசுகிறேன். ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.